வணக்கம் ரவுலே மீண்டும் ஒரு காணொலியில் வந்து சந்திக்கிற ரொம்பவுமே மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு 2024 முடிஞ்சு 2025 முதலாம் தேதி. 2024 நாங்கள் அடைஞ்ச வெற்றி தோல்வி என்னென்ன நடந்தது என்று சொல்லி தான் பார்க்க போகிறோம். 2025 வந்து என்ன செய்ய போகிறோம்ன்றதையும் வந்து என்ன செய்கிற பிளான் பண்ணியிருக்கிறோம்ன்றதும் சொல்ல போகிறோம். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். 2024 வந்து பெருசாக சொல்லும்படியாக எதுவும் இல்லைன்னு சொன்னாலும் எங்களோட யூடியூப் தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டேஷன் எல்லாம் வந்து அப்ரூவ் ஆகி எங்களுக்கு காசு வந்தது. அந்த காசு என்ன செய்தோம்னெல்லாம் சொல்லியிருந்தோம். 2024 அது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 சக்ஸஸ் என்னென்னு சொல்லணும்னு சொன்னால், எங்களுக்கு சக்ஸஸ்ன்றதை விட நாங்கள் பேசிய சில விடயங்கள் வந்து கொஞ்சம் பிரபல்யமானதால் நாங்களும் கொஞ்சம் அதிகமாக பேசப்பட்டோம் சில நபர்களால். வைத்தியர் அர்ச்சுனாவாக இருக்கட்டும், அண்டகுமார திசானாக்கா, எங்களால் தான் அவர்கள் வெற்றி பெற்றார்ன்றதில்லை, அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்றதை வந்து நாங்களும் அறிஞ்சிருந்தோம். ஆகவே வந்து அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தோம். அவங்க வின் பண்ணியிருந்தாங்க. சாதாரண எம்எஸ் ஆக இருந்த வைத்தியர் அர்ச்சுனா வந்து ஒரு எம்பியாக மாறியிருந்தார். அண்டகுமார திசானாக்கா வந்து பெரும்பாலான தெற்கில் மக்கள் ஆதரித்த போதும் அந்த யாழ் மாவட்டத்தில் வந்து ஆதரவு குறைவாக இருந்தாலும் அவர்களுக்கும் வந்து ஒரு வெற்றி வந்து கிடைச்சிருந்து ஜனாதிபதி தேர்தலில். இருவருக்கும் வந்து நாங்கள் ஒரு ஆதரவு அளித்த ரீதியில் அவங்க வெற்றி பெற்றது எங்களுக்கும் ஒரு சந்தோஷம். நிறைய பேர் எங்களோட கருத்துக்களை கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. தம்பி தொடர்ந்து வீடியோ போடுங்க அதை பற்றி என்னெல்லாம் கேட்டிருந்தாங்க. சில பேர் வந்து விமர்சிச்சிருந்தாங்க. சில விமர்சனங்கள் வந்து நேரடியாக சந்திச்சிருந்தோம். அது எல்லாத்தையும் கடந்து 2024 இப்போ நாங்கள் 2025 வந்துட்டோம். 2025 என்னென்ன செய்ய போகிறோம்னு பெருசாக திட்டம் இல்லை. இப்போ நாங்கள் வந்து புது வீட்டுக்கும் வந்துட்டோம். நாங்கள் முதல் இருந்த வீடு தெரியும் எல்லாருக்கும். நாங்கள் வேறு வீட்டுக்கு வந்துட்டோம். முதல் வீட்டில் இருக்கும்போது ரொம்பவுமே கஷ்டப்பட்டுருந்தோம். நிறைய அந்த சம்மந்தமான அந்த ஹோம் டூரும் போட்டிருந்தோம். ஒரு சின்ன வீடு லியோன் டியாவோட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். ஒரே ஒரு ரூம் தான் இருந்துச்சு. பொருட்கள் வைக்கிற கூட இடம் இருக்காது. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து அவங்க அந்த வீட்டுக்காரங்க வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடு எங்களுக்கு தந்ததுலேருந்து எங்களுக்கான வசதிகள் எல்லாமே செய்து தந்திருந்தாங்க. நாங்கள் பெரிய ஒரு வீட்டை இருந்தோம். அம்மா அப்பாவோடு இருக்கும்போது பெரிய ஒரு வீட்டை இருந்தோம். அண்ணாக்கள பிள்ளைகள் 2 பேர், எங்களோட பிள்ளைகள் 2 பேர். அப்போ சின்னவங்க வந்து குழப்படி செய்துட்டு இருப்பாங்க. அப்போ நாங்கள் வந்து எப்படியாவது நாங்கள் யாராவது ஒரு ஆள் வழியில் போனால் கொஞ்சம் நல்லா இருக்க முடிஞ்சு வச்சோம். அப்போ நாங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு ஓகே மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தாப்புல நாங்கள் பின்ன சரி போவோம் வலிக்கிட்டோம். நாங்கள் அந்த வீட்டுக்கு போகும்போது லியோன் பிராக்கில் ரொம்பவுமே கஷ்டப்பட்டோம். எங்களுக்கு அந்த வீட்டில் இருந்தது கஷ்டம் இல்லை. ஆனால் நாங்கள் அதுக்குள்ள நிறையத்தை கற்றுக்கொண்டோம். அதுக்கு பிறகு வந்து எங்களோட சொந்தக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொழும்புக்கு போயிட்டாங்க ஃபேமிலியோட மூவ் ஆகி. அப்போ நாங்கள் அவங்களோட வீட்டுக்கு வந்துடுங்க சொன்னாங்க. அப்போ நாங்கள் அங்கே போயிட்டோம். மழை காலம் தொடங்கி நாங்கள் பயந்துட்டு இருந்தோம் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி. சாமான்கள் வைக்கிறது சரி, மழை பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே வெள்ளமும் வந்துச்சுது. அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்தது உண்மையிலே சந்தோஷம். இப்போ நாங்கள் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறோம். அது சம்மந்தமான வீடியோ வந்து நான் உங்களுக்கு காட்டுனாங்க இப்போ எங்கே இருக்கிறோம்னு சொல்லி. இது வந்து ஒரு ஹோம் டூராக இருக்குது. அது சும்மா சின்ன அப்டேட்டாக நாங்கள் எப்படி இருக்கிறோம் இப்போ எங்கே இருக்கிறோம்னு சொல்லி. என்னென்னு சொன்னால் நிறைய பேர் வந்து எங்களுக்காக அந்த வீட்டில் இருந்த போது கவலைப்பட்டிருந்தாங்க. சின்ன பிள்ளையோட கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி. அவங்களுக்கு வந்து இது ஒரு மேட்டத்தை கொடுக்கும். அதுக்காண்டி தான் வந்து நான் இதை சொல்கிறேன். நாங்கள் இப்போ கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறோம். அங்கே இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்கல, இப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கேயும் வந்து நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். மீசாலையை விட்டு வரதுக்கு எனக்கு விருப்பம் இருக்குது. இல்லைன்னு சொன்னால் நான் இந்த எதிர்கால பிளான் எல்லாமே பார்த்தீங்கன்னா மீசாலையில் இருக்கணும் சொல்லி திட்டமிட்டு இருந்தேன். ஆகவே அந்த மீசாலையை விட்டு வேற விருப்பம் இல்லை. அங்கேயே பிறந்தபடியாக அப்போ அங்கே இருக்கணும்னா நிறைய வீடு தேடி தெரிஞ்சேன். லியோனும் டியாவும் இருக்கிறபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடு தர மாட்டாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தோம். நிறைய சொந்தக்காரங்கள்லாம் கேட்டிருந்தோம். யாருமே தெரியல. நாங்கள் ஓகே எங்களுக்கு பிரச்சனை நாங்கள் அதையும் தாங்கி கொண்டு நாங்கள் அந்த வீட்டிலே நிறைய நான் இருக்கலாம்னு யோசித்தோம். பிறகு இந்த வீடு எங்களுக்கு கிடச்சிது. இந்த வீடுமே அவங்க தந்த அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னால் சின்னவங்க வீடுகளெல்லாம் கேறுவாங்க, குழப்படி செய்வாங்க. அப்படி இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். டியாக்கோ லியோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவரில் வந்து கீறுற வந்து பழக்கம் இல்லை. சின்னலையே நாங்கள் சொல்லி கூட அது ஆட்டிய வீட்டு இருக்கிறோம் கீறாதீங்கன்ட்டு அவங்க கீறுறது கூடாது. இப்போ இங்கேயும் வந்து அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ சொன்னாங்கள் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்க போகிறோம். இது வந்து கல்வயலண்ட ஊர் சாவச்சேரியில் இருக்குது. சாவச்சேரியில் கல்வயலண்ட ஊரில் இருக்கிறோம். இது வந்து எங்களோட அப்பா பிறந்த ஊர். நாங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து மீசாவில். அது வந்து அம்மாண்ட ஊர். நான் எப்போ வெளியில் போயிட்டு வந்தாலும் லியோன் தான் வருவான் ஓடி. இன்றைக்கும் அவன் தான் வந்திருக்கிறான். அவன் தான் வந்து கேட் எல்லாம் ஓப்பன் பண்ணுவான். கேட் கடைசியாக நான் போன அப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு போவான் உள்ளுக்கு. அவனுக்கு வந்து பழகிட்டுது. பார்த்திங்கன்னு சொன்னால் சுற்றி வேறு மரம் இருக்கும். எல்லா இடமுமே வந்து மரம் மீசாலையை போல தான். அப்போ அங்கேயும் வந்து நிறைய மாமரம் பலாமரம் எல்லாமே இருக்கும். இங்கேயும் வந்து மாப்பலா தென்னை எல்லாமே இருக்குது. அதை விட பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட அத்தனை விட வந்து நிறைய பூமரம் நிற்கிது. அவங்க சுற்றி வர நிறைய பூமரம் வச்சுக்கிறாங்க. நிறைய செவிலனி தென்னை மரம் இருக்குது, மாமரம் இருக்குது, ஈரப்பலா அப்படி நிறையவே இருக்குது. பார்த்திங்கன்னால தெரியும் சுற்றி ரொம்பவுமே பசுமையாக இருக்கும். எங்களோட ஊரில் இருக்கிற மாதிரியே இருக்கும். கிட்டத்தட்ட மண்ணாக இருந்தாலும் சரி, இல்லைன்னு சொன்னால் மரங்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட எங்களோட ஊரை போலேயே இருக்கும். எங்களுக்கு இந்த இடம் வந்து டக்கண்டு பழகிட்டுது. இதை விட நாங்கள் ஏற்கனவே இங்கே வந்து போகிறோம். நாங்கள் அப்பாண்டு ஊர்ந்த வழியாக அதுவும் வந்து கொஞ்சமே வந்து டக்கண்டு வந்து எங்களுக்கு பழகிட்டுது இந்த இடம்.
புது வருஷம் வர வழியை வீடு எல்லாம் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் கொதிச்சிட்டு இருக்குது. ஒரு பால் தேநீர் ஒன்று குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். அப்போ நாங்கள் எல்லா வேலையுமே வந்து வேலைக்கு செய்யணும் வழியாக சமையலை வந்து ஒரு மத்தியான சமையலை வந்து அம்மாவிட்ட சொல்லியிருந்தோம். அதே போல் காலையில் வந்து அப்பம் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தோம். அப்பம் வந்து 30 ரூபா நினைக்கிறேன். அப்போ அப்பம் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். டியாவுக்கு வந்து பரோட்டா சொல்லியிருந்தோம். அவளுக்கு வந்து அப்பம் பிடிக்காது. அப்போ நான் போய் கடையில் அப்பமும் பரோட்டாவும் பண்ணி வந்தேன். எப்போவுமே வந்து கடையில் வேண்டுவோம்னு இல்லை. நான் லீவுன்னு சொன்னால் பெரும்பாலும் கடையில் வேண்டுவோம். ஏன்னு சொன்னால் சமைக்கிறதுக்கு வந்து ரொம்பவுமே நேரமாகும். சமைச்சிட்டு இருந்தோம்னு சொன்னால் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை நிறைய செய்யலாமல் போயிடுமெண்டாக்காண்டி கடையில் வேண்டுவோம். கடையில் வந்து எப்போவுமே வந்து எங்களுக்கு வந்து அப்பம் எல்லாம் அவ்வளோ நல்லா சொல்ல தெரியாது. அப்போ நாங்கள் அப்பம்ன்றது எல்லாம் வந்து எப்போவாவது தேவையானதான். டியாவும் லியோனும் வந்து நித்திரையாக இருந்தாங்க. நாங்கள் எழுப்ப இல்லை. நாங்கள் வேலை செய்யணும்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் கிடக்கட்டு மட்டும் விட்டுடுவோம். அப்போ அவங்க வந்து நல்ல நித்திரை. லியோனுக்கு வந்து மொட்டை போட்டுட்டோம். எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய பேர், ஏன் பற்றி நீங்கள் தம்பி தலைமுறைன்னு சொல்லி. ரொம்பவுமே வளர்ந்துட்டுது. எங்களுக்கும் அப்படி வளர்க்க ஆசை தான். ஆனால் அவனை பார்க்க பாவமாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் வெட்டிட்டோம். இதுதான் வந்து எங்களோட வீடு கோலன்னு சொல்லுவாங்க. இதுக்கு 2 அலமாரி இருக்குது, கொஞ்சம் பெரிய அலமாரிகள். எல்லாம் பழைய காலத்து அலமாரி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே வந்து பழசு. இது வந்து ஃபுல்லாகவே டியாண்ட ஃபுல்லாக நிறைய பென்சில் எல்லாம் வச்சுக்கிறாள், கலர் பென்சில் எல்லாம் வச்சுக்கிறாள். ஒரு பாக்ஸ்க்கு போட்டு அப்படியே வச்சுருக்கிறாள். எடுத்துகிட்டு போய் நிறைய வந்து துளைச்சிட்டு வருவா. நாங்கள் விட்டுட்டோம் வாண்ட பாட்டுக்கு. இது ஃபுல்லாக அவங்களோட விளையாட்டு சாமான் தான். ஒரு பாக்ஸுக்கு இருக்கும். இப்படி 4-5 பாக்ஸ் இருக்குது. இது ஒரு பாக்ஸ். இந்த பொம்மையும் வந்து அம்மா கொடுத்துட்டா, கேட்ச் கொடுத்துட்டுது. இது வந்து டியா படிக்கிற மேசை. டியாவுக்கு வந்து ஒரு சேரும் ஒரு மேசையும் இருக்குது. நாங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அயம் பண்ணுறதுக்கு கூட ஒரு மேசை இருக்குது. அது இங்கே வந்து நிறைய மேசை இருக்குது. நாங்கள் வந்து படிக்கிறதுக்கு டியா படிக்கிறதுக்கு மேசை இருக்குது. ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கு மேசை இருக்குது. இன்னுமே நிறைய மேசை இருக்குது. இது வந்து லியோனோட கார் வந்து 3500 ரூபாய் அப்படி போயிடும். நாங்கள் வேண்டியிருந்தோம் ஆன்லைனோட போட்டு. இது 2 சோபா கதிர மாதிரி, அதாவது பெரிய கதிர மாதிரி சோபா செட்டின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, இது வந்து பிரபந்தடியில் செய்தது. பிரபந்தடியில் பின்னி செய்தது. ரொம்பவுமே நல்லா இருக்கும். ஒரு இருக்கும்போது நல்லா சுகமாக இருக்கும். நான் வீடியோ எடிட் பண்ணும்போது கூட இதில் என்ன எடிட் பண்ணுவேன். இது வந்து சும்மா நோவலோட பல கதிரை முன்னுக்கு இருக்குது. எங்களுக்கு வந்து நிறைய கதிரையெல்லாம் தேவைப்படாது. நாங்கள் 2 பேர் தான். இதுதான் எங்களை கிச்சன். கேட்டு வந்து டீ போட்டுட்டு போயிட்டாங்க. தண்ணி வந்து வெளியில் நான் எடுப்போம். இங்கே தண்ணி கொஞ்சம் கால்சியம் கூட எடுவாங்க. அப்போ நாங்கள் வெளியில் வந்து ஃபில்டர் தண்ணி எடுப்போம். இதுக்கெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து எங்களோட சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இதுக்காக வச்சு எடுப்போம். நிறையவே இருக்குது. அதை விட எங்களோட அத்தியாக்கள் நேம் வந்து நிறையவே இருக்குது. இது வந்து நாங்கள் சாப்பிட்ற மேசை. இதுலேருந்து பெரும்பாலும் சாப்பிட்ற உறவு. இதுலேருந்து சாப்பிட்டோம்னு சொன்னால் கார்த்திகை ரொம்பவுமே சந்தோஷம். என்ன சொன்னால் எப்போவாவது ஒரு கிழமையில் ஒரு நாள் 2 நாள் தான் வந்து இதுலேருந்து எல்லாருமே சாப்பிடுவோம். மற்றும்படி அவையாவே சாப்பிட்டு போக வேண்டியதான். இதுவும் வந்து ஒரு அலமாரி வந்து இது லெவல் சீட்டுன்னுவாங்க. சும்மா மேலே இந்த இப்படி கலர்ஃபுல்லாக அடிச்சிருக்கு போல இருக்குல்ல, பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சீலிங் ஃபேன். இப்போ வந்து குறைவுன்னு சொல்கிறதுக்கு இந்த மாடல் குறைவு வேறு மாடலில் இருக்குது. என்னதான் வந்து லியோனுக்கு வந்து வேண்டியிருந்தாலும் அவங்க ஓடுறது வந்து டியா தான். லியோனை முழு பொருட்களும் வந்து விளையாடுறது ஃபுல்லாக டியா தான். நாங்களும் அவளை தடுக்கிறது இல்லை எதுவுமே. இது வந்து மொட்டை அடித்து அடுத்த நாள் எடுத்தது. லியோன் கொஞ்சம் வந்து லியோன் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டான்னு சொல்லி நிறைய ஆக்டிவிட்டி செய்ய வளர்க்கிட்டான். நிறைய கதை புரிஞ்சு கொள்கிறான். நிறைய கதை நாங்கள் சொல்லும்போது செய்ய வளர்க்கிட்டான். அக்கா என்ன செய்கிறாவோ அதெல்லாம் வந்து அவனும் செய்ய வளர்க்கிட்டான். ஓகே, 2 பேருமே வந்து அவங்கள பாட்டுக்கு இருப்பாங்க. சில வேளை அக்கா வந்து தம்பி டாடி வந்துடுவா. இது வந்து எங்களோட வாஷ் ரூம். இது வந்து ஃபுல்லாக வந்து மாவுள் பாய்ச்சிருக்காங்க சுற்றி. முதல்ல இந்த வீட்டில் வந்து வாஷ் ரூம் எல்லாம் வந்து தூரத்தில் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ரூமோடைய இங்கால வந்து கொமோட் பாத்ரூம் இருக்கும். எல்லாமே வந்து ரூமுக்கு இருக்கிறோடைய நாங்கள் வந்து வெளியில் போக வேண்டிய அவசியமே இல்லை. எங்களுக்கு வந்து ரொம்பவுமே இந்த இடம் பிடிச்சிருக்கு. இந்த இடம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், அந்த பூமரம் எல்லாம் ரொம்பவுமே அழகாக இருக்குது.
லைஃப்பில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சில விடயம் கிடைக்கலைன்னு சொன்னால் கவலைப்படாதீங்க. அதை விட ஒரு நல்ல விடயம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நாங்கள் எல்லாம் எத்தனையோ வீடு தேடி தெரிஞ்சோம். கிட்டத்தட்ட ஒரு 2 months கிட்ட பார்க்காத வீடு இல்லை. எல்லாமே வந்து ஒரு நாள் 2 நாள் வந்து கொடுத்தோண்டெல்லாம் நிறைய பேர் அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து சரியென்று விட்டு அப்புறம் தான் இந்த வீடு கிடைச்சிது. வாழ்க்கையிலையும் வந்து ஒரு முடிவெடுக்க இல்லாமல் போய்க்கையோ இல்லைன்னு சொன்ன ஒன்று கிடைக்காம போகும்போது நீங்கள் கொஞ்சம் புறுபுறுக்காமல் இருந்தீங்கன்னா உண்மையில் நல்லா அவசரப்படாமல் இருந்தால் அதுவாயே வந்து அமையும். உங்களுக்குரியது உங்களுக்கு கிடைக்கும், மட்டும் பொறுமையாக இருங்க, அது நல்லதாயே கிடைக்கும். 2025 பெரிய பிளானே வந்து நாங்கள் எப்படியாவது வீடு கட்டணும், வீடு கட்ட கடைசி ஆரம்பிக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறோம். பார்ப்போம் என்ன செய்கிறேன்னு சொல்லி. அது சம்மந்தமான அப்டேட்டுகள் வந்து நான் அந்தந்த சந்தர்ப்பத்தில் வந்து சொல்லுவேன். இப்போ வந்து யூடியூப்பாலையும் கொஞ்சம் காசு வர வழியா அதையும் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். அதை விட நிறைய பேர் சொல்லியிருந்த ஒரு விடயம், தம்பி இந்த யூடியூப்பால் வர காசுகளை வந்து வீணாக்காதுன்னு நிறைய பேர் போல் பண்ணி சொல்லியிருந்தாங்க வெளிநாட்டிலேருந்து. தம்பி நீ சின்ன ஆக்களோடு இருக்கிற கொஞ்சம் பார்த்து இதை வந்து இப்போவே நீ சேமிச்சான்னு சொன்னால் உனக்கு எதிர்காலத்தில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து எந்த விண்வியமும் செய்கிறதா இல்லை. சில பேர் வந்து வைத்திய ரச்சனாவுக்கு வந்து ஆதரவு கொடுத்ததை வந்து நிறைய பேர் பேசியிருந்தாங்க. இப்போ அவர் வந்து ரொம்ப நல்ல விதத்தில் வந்து போயிட்டு இருக்கிறார். என்னென்னு சொன்னால் தனியொருவராக இருந்து கொண்டு நிறைய பிரச்சனைகளை பேசுகிறார். அவருடைய சத்தத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் அவரையும் வந்து எல்லாருமே வந்து மதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து எப்போவுமே வந்து சப்போர்ட் இருக்கும். அவர் சம்மந்தமாக ஏதாவது பெரிய பிரச்சனைகள் வந்தால் நிச்சயமாக வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். அவர் வந்து இப்போ ஒரு சேஃபான இடத்துல இருக்கிறபடியாக நாங்கள் பெருசாக அவருக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் வீடியோ போடுறதில்லை. எப்போது ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் அவர் பக்கம் நியாயம் இருந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக நாங்கள் கதைப்போம். அவர் சம்மந்தமாக நாங்கள் ஒரு வேளை கதை காட்டி ஒரு வேளை நாங்களும் எங்களையும் தெரியாமலே இருந்திருப்போம். ஒரு யூடியூபராக சாதாரணமாக இருப்போம். கொஞ்சம் வெளியில் வந்து தெரியக்கூடிய மாதிரி வந்ததும் அவரால் தான். நிறைய விடயங்களை பேசுவோம். தொடர்ந்து உங்களை லவ் அண்ட் சப்போர்ட் தாங்க. நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க. எங்களுக்கு அந்த காசு வந்த வீடியோ போட்டிருந்தா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1200 பேருக்கு மேலே அந்த வீடியோக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. உண்மையிலேயே தேங்க்ஸ். உங்களோட ஆதரவு லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவும் இருக்கும். 2025 வந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவும் இருக்கணும். எங்களோட பெரிய எய்ம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மேலே போகணுமென்றது தான். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவும் இருக்கணும். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாங்க. சில வேளை வந்து சில வீடியோக்கள் வந்து உங்களுக்கு பிடிக்காமல் போகும். அப்போ வந்து எங்களை பேசாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்டுமே வாசிப்பேன். எனக்கு தெரியும் சில வீடியோக்களுக்கு வந்து நீங்கள் பேசுவீங்க சிலர் அப்படின்னு சொல்லி. சில விடயங்கள் வந்து சில நேரங்களை கதைச்சாகணும். அந்த விடயங்கள் அந்த நேரம் உங்களுக்கு புரியாமல் இருந்தால் கூட ஒரு காலத்தில் எதிர்காலத்தில் அந்த வீடியோ அந்த சம்பவங்கள் நடக்கும்போது நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்கள். அவன் சொன்னான் சரியாக தான் சொல்லியிருந்தான்னு சொல்லி அப்படி நிறைய விடயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆகவே உடனே பேசாதீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் எங்களை தொடர்ந்து அப்படி தான் போடுவோம். இல்லை மாறி மாறி போடுவோம். 2024 முடிகிறகளில் 5000 சப்ஸ்கிரைபர் எடுத்துருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு 60 சப்ஸ்கிரைபர் காணாத வழியாக அந்த 5000 இன்னுமே ரீச் பண்ணல. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவுமே பிடிச்சிருந்துன்னு சொன்னால் கட்டாயம் பார்த்து இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்காவது இந்த 1ஆம் தேதியாவது அந்த 5000 சப்ஸ்கிரைபர் தான் ரொம்பவுமே சந்தோஷப்படுவேன். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம், ஏதாவது செய்யணும்னு சொன்னால் இல்லைன்னு சொன்னால் யார் சம்மந்தமான இன்டர்வியூ தான் எடுத்து போடுது அப்படின்னு சொன்னாலும் அதை இங்கே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கட்டாயம் வந்து கேட்பேன். அதே போல் வாட்ஸ்அப் நம்பரும் போட்டிருக்கேன், அதுக்கும் வந்து கமெண்ட் பண்ணலாம். 2025 வந்து நாங்கள் சேர்ந்தே பயணிப்போம். நிறைய விடயங்களை பேசுவோம், நிறைய விடயம் பேச வேண்டியிருக்குது. இடக்கிட வந்து எங்களோட ஃபேமிலி சம்மந்தமான வீடியோக்களும் போடுவோம். அதே மாதிரி நியூஸ், அதே மாதிரி ஊரில் நடக்கிற விடயங்களை போடுவோம், நாளில் நடக்கிற விடயங்களை போடுவோம். நிறைய புலம்பெயர் உறவுகள் வந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்க. அந்த ஆதரவை தொடர்ந்து தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். கட்டாயம் ரொம்ப பிடிச்சின்னு சொன்னால் லைக்கோ கமெண்டோ பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சின்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து எல்லாருக்கும் வந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் வந்து எல்லாருக்குமே எந்த குறைவும் இல்லாமல், எந்த பிரச்சனைகளும் இல்லாமல், இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து ஒரு சமாதானம் நிறைந்த ஆண்டாக, ஒரு சந்தோஷம் நிறைந்த ஆண்டாக, எதையுமே இழந்து போகாதபடி அடுத்த வருஷத்தை நீங்கள் காணத்தக்க நானும் வந்து இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.